என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாம் உக்ரானக்காரன் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மை எப்படி ஆத்தும ஆதாயம் செய்ய அழைத்திருக்கிறார், விரும்புகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்திலிருந்து நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார், எப்படியெல்லாம் வழி நடத்தினார், வேதத்தில் இருப்பது போலவே நம் வாழ்க்கையிலும் நடக்கிறது, அதை குறித்தெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நமக்கு சில நேரங்களில் தோல்வி போல சில காரியங்கள் தோன்றினாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மையாக மாற்றி தருவார் என்பது நடைமுறையில் நான் பார்க்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களில் அப்படி நடந்திருக்கிறது. என்னுடைய ஆரம்பகால பள்ளி காலத்திலிருந்து என்ன நடந்தது என்பதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் எப்படி இடைப்படுவார், எப்படி வழி நடத்துவார், எப்படி கடைசியிலே அதை நன்மையாக மாற்றி முடிப்பார் என்பதை குறித்தெல்லாம் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். ரோமர் 8:28 இப்படியாக நமக்கு பவுல் அடிகளார் எழுதியிருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் 8வது 9வது கொண்டிருக்கும்போது நான் தூய பவுல் பள்ளியிலே படித்து கொண்டிருந்தேன். சென்ட் பால்ஸ் ஹைஸ்கூல் என்று சொல்லுவார்கள் வெப்பேரியிலே. அப்பொழுது எனக்கு 2 வருடங்கள் மூத்தவராக இருந்த ஒரு சிநேகிதர் இந்த இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான ஆவலை தூண்டிவிட்டார். என்னுடைய குடும்பத்தில் நான் தான் முதலாவது பட்டதாரி. அப்பொழுது என்னை வழி நடத்த ஆண்டவர் அவரை எனக்கு ஒரு தேவதூதனாக அனுப்பினார். அப்பொழுதெல்லாம் எஸ்எஸ்எல்சி என்று ஒன்று இருந்தது. அது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதை எஸ்எஸ்எல்சி என்று கூறுவார்கள். அதை படித்த பிறகு பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று ஒரு வருடம் படிக்க வேண்டும், பிரிட்ஜ் கோர்ஸ். அதை படித்த பிறகு தான் நாம் இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது மருத்துவக் கல்லூரி என்றெல்லாம் சேரலாம். ஆனால் 10ஆம் வகுப்பிலே நாம் இன்ஜினியராக வேண்டும் என்று விரும்பினால் நாம் குரூப் 1 எடுக்க வேண்டும். அதில் காம்போசிட் மேத்ஸ் எல்லாம் வரும். மருத்துவ படிப்பு படிக்க வாஞ்சியாக இருந்தால் குரூப் 2 என்று சொல்லுவார்கள். அதில் பயாலஜி என்றெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும். குரூப் 3யில் எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் இதை படிப்பவர்களுக்காக ஒரு கோர்ஸ் வைத்திருந்தார்கள். இன்ஜினியரிங் படிப்பு படிக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த குரூப் 1 எடுக்க வேண்டும். இதைத்தான் என்னுடைய நண்பர் எனக்கு ஆலோசனையாக சொல்லியிருந்தார். நானும் 10ஆம் வகுப்பு வந்த பிறகு அந்த காம்போசிட் மேத்ஸ் குரூப்பை எடுத்துக்கொண்டு படித்தேன். அவரும் எனக்கு உதவினார், சொல்லிக் கொடுத்தார். எஸ்எல்சி பாஸ் பண்ணிய உடனே டிஜி வைஷ்ணவ் காலேஜ் என்று அரும்பாக்கத்தில் ஒரு காலேஜ் அப்போது தான் ஒரு 4-5 வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. அதில் எனக்கு ஒரு அனுமதி கிடைத்தது, அட்மிஷன். அதில் சேர்ந்து ஒரு வருடம் படித்தேன். நல்ல மார்க்குகள் கிடைத்தது.
மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி D+ டிஸ்டிங்ஷன் ப்ளஸ் கிடைத்தது, மீதி 2லும் டிஸ்டிங்ஷன் கிடைத்தது. அந்த காலத்தில் 3லும் டிஸ்டிங்ஷன் கிடைத்தால் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைப்பது உறுதியாக இருக்கும். எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வேண்டும் என்ற ஆசை. என்னுடைய பெற்றோருக்கும் என்னை வெளி ஊருக்கெல்லாம் அனுப்பி ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க அத்தனை வசதிகள் இருந்ததோ என்று எனக்கு தெரியாது. சென்னையில் படித்தால் அந்த செலவுகள் இருக்காது. அதனால் இதை படிக்கலாம் என்று இருந்தேன். அதற்கு அப்ளையும் செய்தேன். அதனுடைய ரிசல்ட்ஸ் ஒரு சில காலங்கள் கழித்து வரும். அதற்கு முன்பாக சயின்ஸ் அட்மிஷன் எல்லாம் முன்பாகவே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதனால் நான் BSc கெமிஸ்ட்ரி பிரசிடென்சி காலேஜிலும் விண்ணப்பித்திருந்தேன். அதிலிருந்து முதலாவதாக எனக்கு BSc கெமிஸ்ட்ரிக்கு அட்மிஷன் வந்தது. என் தகப்பனாரிடம் அது இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ, இதில் என்னை சேர்த்து விடுங்கள், கிடைத்த பிறகு நான் அங்கு போகிறேன், இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் சொல்லிக் கொடுத்தது. ஒரு 1.5 மாதம் ஒரு லகுவான வாழ்க்கையை வாழ. ஸோ அப்படி நான் சொன்னபோது என்னுடைய தகப்பனாரும் என்னை BSc கெமிஸ்ட்ரியில் சேர்த்து விட்டார். ஒரு 1.5 மாதம் கழித்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து எனக்கு அட்மிஷன் கிடைத்தது. என் தகப்பனாரிடம் சென்று எனக்கு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைத்து விட்டது, எனக்கு அங்கு ஃபீஸை கட்டுங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், 100 ரூபாய் உனக்கு பிரசிடென்சி காலேஜில் கட்டியாகிவிட்டது. அதற்குள்ளாக என்ன நடந்தது என்றால், இந்த BSc கெமிஸ்ட்ரி எனக்கு கிடைத்தவுடனே என்னுடைய தகப்பனார் அவருடைய நண்பர்களுடனும் உறவினருடனும் விசாரிக்க தொடங்கினார், எந்த படிப்பு எதிர்காலத்துக்கு நல்லது என்று. அவருடைய ஒரு கசின் பிரதர் BSc கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸராக அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். என்னுடைய தகப்பனாருக்கு அது ஒரு பெரிய படிப்பு, பெரிய பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் அவரிடம் ஆலோசனை கேட்டபோது அவர், உன்னுடைய மகனை நீ BSc கெமிஸ்ட்ரியில் படிக்கவை, அவன் என்னைப் போலவே ஒரு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆகலாம், இல்லை என்றாலும் MSc படித்துவிட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம். பிரசிடென்சி காலேஜில் இருந்தால் சர் CV ராமன் படித்தார், நல்ல காலேஜ் அது. ஸோ வந்த வாய்ப்பை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்னார். என்னுடைய தகப்பனாரும் வந்து, நான் கேட்ட இடத்திலெல்லாம் BSc கெமிஸ்ட்ரி தான் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஆதலால் நான் நீ BE படிப்பதை விட BSc கெமிஸ்ட்ரி படிப்பதை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அந்த BE 250 ரூபாய் கட்டுவதை தவிர்த்து விட்டார். எனக்கு அது பெரிய ஏமாற்றமாக இருந்தது. எனக்கு இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்பது 10வது வகுப்பிலிருந்து இருந்த ஒரு பெரிய எண்ணம், நோக்கம். அது இப்போது தவிடுபொடியாகி கொண்டிருக்கிறது. அதை அப்பாவிடம் எவ்வளவு கூறியும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வற்புறுத்ததினாலே நான் BSc கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பித்தேன். அந்த காலத்திலே முதல் வருடத்திலே தேர்வுகளெல்லாம் இல்லை, 2வது ஆண்டிலிருந்தான் தேர்வுகள் தொடங்கும். ஆனால் முதல் வருடம் ஒரு 40 நாட்கள் நான் கல்லூரிக்கே செல்லவில்லை. என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் வேலையில் இருந்தபடியினாலே நான் கல்லூரிக்கு போகாததை அவர்களால் சிந்திக்கவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனாலும் 2வது வருடம் போகும்போது அங்கேருந்து ஒரு கடிதம் என் தகப்பனாருக்கு எழுதப்பட்டது, உம்முடைய மகன் 40 நாட்கள் கல்லூரிக்கு வரவில்லை, ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் 2வது வருடத்தில் என்று வந்தது. அதை கேட்ட என் தகப்பன், அதை பெற்றுக்கொண்ட என் தகப்பனாருக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் கேட்டார் என்ன நடக்கிறது என்று. நானும் என் ஆதங்கத்தை சொன்னேன். நரேந்திரநாத் BE என்பதை மாற்றி நரேந்திரநாத் BSc என்று மாற்றுகிறீர்கள் என்றால் சொன்னேன்.
அவர் அதிர்ந்து போனார். அவர் சொன்னார், அப்பா நீ என்ன வேண்டுமானால் படி, இப்படி வாழ்க்கையை வீணடிக்காது என்று சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு ஏசி டெக் என்ற ஒரு காலேஜ் இருக்கிறது. அதிலே பிடெக் கெமிக்கல் கொடுப்பார்கள். பிஇ இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலத்திலே நாங்கள் படிக்கும்போது அரசாங்க கல்லூரிகள் ஒரு சிலவே இருந்தன, தனியார் கல்லூரிகள் இருக்கவே இல்லை. இப்பொழுதுதான் அவை வந்திருக்கின்றன. பிஇ இன்ஜினியரிங் படிக்கும்போது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜிலே முதல் 3 வருடங்கள் ஜெனரல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும். எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷனையும் கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் 3வது வருடம் எடுக்கிற மார்க்கிலிருந்து உங்களுக்கு முதல் சாய்ஸ் எல்லோரும் எலக்ட்ரிக்கலுக்கு போவார்கள், 2வது சாய்ஸ் மெக்கானிக்கலுக்கு போவார்கள், 3வது சாய்ஸ் சிவிலுக்கு இருக்கும். சிவில் நாங்கள்லாம் பயப்படுவோம் வெயிலிருந்து வேலை செய்யணும் என்று. ஆனால் இந்த பிடெக் கெமிக்கலில் பார்த்தால் முதலாவதாகவே அவர்கள் கெமிக்கல் கொடுத்து விடுவார்கள், இல்லை டெக்ஸ்டைல் கொடுத்து விடுவார்கள், இல்லை லெதர் கொடுத்து விடுவார்கள். ஏசி டெக் என்கிற ஒரு காலேஜ் கிண்டி அதன் அருகாமையிலே இருந்தது அது. ஸோ என் தகப்பனார் சொன்னேன், நான் பிடெக் கெமிக்கல் ட்ரை செய்கிறேன், முயற்சிக்கிறேன், அது கிடைத்தால் அதற்கு சென்று விடுகிறேன். என் தகப்பனாரும் ஒப்புக்கொண்டார். அந்த வருடம் நான் பிஎஸ்சி பிடெக் கெமிக்கல் அப்ளை செய்து அங்கு எனக்கு கிடைத்தது. அங்கு முதல் வருடம் இந்த பிஎஸ்சி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அளவுக்கு முதல் வருடத்திலேயே அவர்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸை எல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். அந்த காலத்திலெல்லாம் 5 வருடங்கள் படிக்க வேண்டும். 2ஆம் வருடமும் 3வது வருடமும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸ்ட்ரக்சரல் இது போன்ற அடிப்படையான இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை சொல்லிக் கொடுப்பார்கள். 4வது ஆண்டுகளிலும் 5வது ஆண்டுகளிலும் கெமிக்கல் இன்ஜினியருக்கு ஏற்ற சப்ஜெக்ட்ஸை சொல்லிக் கொடுப்பார்கள். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தெர்மோடைனமிக்ஸ் என்றெல்லாம். இதனால் நமக்கு ஒரு பரந்த ஒரு படிப்பு நமக்கு கிடைக்கிறது. சயின்ஸும் மாஸ்டர் ஆகலாம், எல்லா இன்ஜினியரிங்கும் தெரிந்து கொள்ளலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். இப்படி நான் படித்ததினால் பிற்காலத்திலே எனக்கு பல அனுகூலமான வேலைகளெல்லாம் செய்ய ஆண்டவர் எனக்கு அருள் செய்தார். ஒரு வருடம் வீணாக போயிற்று என்பதற்கு பதிலாக அந்த ஒரு வருடத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்த ஒரு கல்லூரி படிப்பினாலே என்னால் பல காரியங்களை சாதிக்க முடிந்தது. குறிப்பாக 1997 99க்கு நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியிலே அழுத்தத்தை சந்திக்கும் போது என்ன நடக்கும், உஷ்ணம் எப்படியெல்லாம் மாறும் என்று டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு டிஃபென்ஸ் நிறுவனம் 10 கோடிக்கு ஒரு ஆர்டரை டெண்டராக விடும்போது தனி நபராக நான் இருந்து ஒரு எம்ப்ளாயராக இருந்து அந்த ஆர்டரை என்னால் எக்ஸிக்யூட் செய்ய முடிந்ததென்றால் அதற்கு காரணம் நான் படித்த படிப்பு. அதன் பிறகு ஆண்டவர் என்னை கொண்டு போன விதம், எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம், இவற்றையெல்லாம் நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை சரியான படிப்பிலே கொண்டு போய் சரியான ஒரு பயிற்சியிலே நம்மை அணுக வைத்து பிற்காலத்திலே வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன வண்ணமாக நம்மை உயர்த்துவார். நன்றி, வணக்கம்.